நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ராகினி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்திரா மேலயும், நம்ம சுபா மேலயும் திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனா நம்ம ஜெயா வந்து நம்ம இந்திரா பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்திரா வந்து ராகினியை திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் ஹெட்செட்டை போட்டு எதையாவது பாட்டு கேட்டுக்கிட்டு இருங்க. வேறு எப்படி அத்தை கூப்பிட்றது உங்கள் காது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம ஜெயாவும் சொல்கிறாங்க, ஆமாடி உன்னை ரொம்ப நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், எங்கடி போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியே மழுப்புறாங்க அவங்க. அக்கா அதை விடுக்கா, இப்போ எப்படிக்கா இருக்குது உடம்பு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு பரவாயில்ல, இந்திரா இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா இந்திரா பேச்ச கேட்குறியா? இந்திரா மாத்திரை கொடுத்தா நீ சாப்பிட்டியா? வாக்கா ஹாஸ்பிட்டல் போவோம். இந்திராவெல்லாம் நம்பக்கூடாதுக்கா, அவள் ஏதாவது மாத்திரை கொடுத்துட போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க. இல்லடி எனக்கு தெரியும், அவள் பிபி டேப்லெட் தான் கொடுத்தா, நான் பார்த்தேன், நான் சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே நம்ம இந்திரா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு அத்தை மேலே அவ்வளோ அக்கறை இருக்குது. அத்தைக்கு என்ன நோய் இருக்குது, என்னென்ன சாப்பிடுவாங்க, என்னென்ன மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் சும்மா அத்தையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாயாலே வடை சுட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எங்க போன வாரம் நம்ம அத்தைக்கு சுகர் செக் பண்ணப்போ அத்தைக்கு எவ்வளோ சுகர் இருந்தது சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தெரியாதுல்ல, அப்போனா வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா திட்டி விட்டுறாங்க. என்ன பேசுனே தெரில. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் போங்க, நான் வந்து இங்கே தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் போகிறாங்க. அப்போ வந்து கோயிலுக்கு போன செந்தில், சுபா, ஹேமாலாம் வந்துடுறாங்க. வந்தவொடனே என்ன இந்திரா அத்தை ரூமுக்குலேருந்து வாரனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க, அதான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி செந்தில் கேட்டவொடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே அம்மா போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா எனக்கு ஒரு பிபி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் இந்திரா தான் கரெக்டாக டயத்தில் டேப்லெட் கொடுத்தா, இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரில. நீங்கள் இருந்தால் கூட என்னை வந்து அந்த பதட்டத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போயிருப்பீங்க, போகிற வழியில் கூட எனக்கு ஏதாவது ஆயிருக்கலாம். ஆனால் இந்திரா வந்து கரெக்டாக டேப்லெட் கொடுத்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து என்னை பக்குவமாக பார்த்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெயா சொல்கிறாங்க. உடனே செந்தில் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மாமா, இதில் என்ன இருக்குது, இது என்னோடய கடமை தானே. அத்தை வந்து இந்த குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க, நம்மளும் அத்தை மேலே வந்து அக்கறையாக இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. உடனே வந்து அப்போ ராகினி நல்லவங்க மாதிரி, அக்கா வாக்கா நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இல்லடி எனக்கு இப்போ பரவாயில்ல, எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்திரா வந்து பிபி செக் பண்ணா, அதனால் வந்து அவள் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா அவளுக்கு என்னக்கா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க. ஏங்க நான் எல்லாமே பார்த்துட்டேன், இப்போ அத்தைக்கு வந்து பிபி வந்து குறைஞ்சிருக்கு, சரியா, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஜெயா சொல்லிடுறாங்க, சரி எல்லாருமே வெளியில் போங்க, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா நம்ம இவங்க எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கிச்சனுக்குள்ளே வந்து சுபா, ஹேமா, அதுக்கடுத்து இந்திரா எல்லாருமே வந்து சுபா, ஹேமா சொல்கிறாங்க, அத்தை வந்து இந்திராவை புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க, அத்தை வந்து நல்லா பேசுகிறாங்க இந்திரா கிட்ட, பாத்தியா இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அத்தை வந்து என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. உடனே அது இவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே ராகினிக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. சரி இவங்க என்ன சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹேமா வந்து தூண்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா அவங்களோட ரூமுக்குள்ளே போய் அவங்களோட பீரோலேருந்து கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, அதில் ஒரு கட்டை தூக்கிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல அதை கொஞ்சம் துணியெல்லாம் உடச்சி போட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து ஹேமா வந்து உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் வரேன்னு சொல்லியிருக்காரு, நாங்கள் செக்கப் போக போகிறோம், நீ வா இந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் ரூமில் போய் நாளைக்கு செக்கப்புக்கு எல்லாமே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக்கப்புக்கு எடுத்து வைக்க போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே துணி பணம் எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ செக்கப்புக்குன்னு அவர் நேற்று காசு கொடுத்து விட்டாரே, அந்த காசு இப்போ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேமா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு வெளியில் வந்து இந்திரா காசை காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன காச்சு எங்கே வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. உள்ளே தான் வச்சுருந்தேன், நேற்று அவர் கொடுத்து விட்டாரு, நான் உள்ளே வச்சுருந்தேன், அது காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா நல்லா தேடினீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா தான் தேடினேன் இந்திரா, அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வந்துடுறாங்க, ஜெயா வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பின்னாடி ராகினி வந்துடுறாங்க. அத்தை நான் வந்து உள்ளே வந்து நாளைக்கு செக்கப் போகிறக்கா காசு வச்சுருந்தேன், அதை காணும் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா தேடிப்பார், இங்கே எங்கே போயிருக்க போகுது, அங்கே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை நான் 2 தடவைக்கு 3 தடவை தேடிட்டேன், காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காசு இல்லையா, அப்போனா எங்கே போயிருக்கோம் அந்த காசு அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து கேட்குறாங்க. உடனே ராகினி வந்து மூட்டி விடுறாங்க. அக்கா எனக்கு என்னமோ இந்த காசை வந்து நம்ம சுபா தான் எடுத்திருப்பான்னு தோடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, சுபா மேலே ஏன் பழி போடுற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா கேட்காங்க. இல்லைக்கா அவள் தான் அவங்க தம்பிக்கு ஏதோ படிப்பு செலவு காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதனால் தூக்கி கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அப்படிலாம் தேவையில்லாமல் பேசாதீங்க, அப்படி திருடி தான் என் தம்பி படிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சுபா சொல்லிடுறாங்க. உடனே செந்தில் வந்து அம்மா என்னம்மா இவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சுபா மேலே வந்து பழி போடுறாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி சுபாவை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெயா கேட்காங்க. அக்கா நான் அவளை வந்து சந்தேகம் தான் காப்பாட்டேன், அவள் தூக்கலான்னு சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க தூக்கலைன்னா நம்ம இந்திரா தான் தூக்கியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள்,
உங்கள் புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது, நாங்கள் எதுக்கு தூக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. நீ எதுக்கு இப்போ கோவப்படுற, அப்போ நீ தான் தூக்குனியா அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அந்த காசை வந்து நீங்கள் தான் தூக்கியிருப்பீங்க போல் அப்படின்னு இந்திரா சொன்னோடனே ராகினிக்கு வந்து கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தெரியுதுல்ல, ஒருத்தவங்க பழி மாட்டால் ஒருத்தவங்க மேலே பழி போட்டால் அப்படி தான் கோவம் வரும் அப்படின்னு 2 பேரும் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜெயா வந்து சொல்கிறாங்க, சரி எல்லோரும் அமைதியாக இருங்க, காசு எங்கே போயிருக்க போகுது, வீட்டில் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், போய் தேடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயா போயிடுறாங்க. உள்ளே போய் வந்து சுபா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என் மேலே இப்படி பழி போட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அத்தை வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, சுபா எடுத்துருக்க மாட்டான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அக்கா விடுங்கக்கா, இதெல்லாம் தூக்குனது யாருன்னா ராகினி தான் தூக்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து இந்திரா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது. அவங்க இல்லாதப்போ வந்து நம்ம அவங்களோட ரூமுக்கு போகிறோம், ரூம் வந்து தேடி உள்ளே காசு இருந்தால் எடுக்க போகிறோம், அவங்கள வசமாக மாட்டி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா எல்லாமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க ரூமுக்கு அவங்க வெளியில் போனோடனே கையும் குளமாக வந்து அத்தைகிட்ட மாட்டி விட்ருவோம் அப்படின்னு சுபாலாம் பேசிக்கிட்டு டக்குன்னு அவங்க வந்து டோரை திரும்பி பார்க்காங்க. திரும்பி பார்த்தோடனே யாரோ வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.